வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தவேக தலைவர் விஜய் மற்றும் அவருடைய மனைவியான சங்கீதா விஜய் அவங்க 2 பேருக்கும் பிப்ரவரி 24 வந்து சங்கீதா விஜய் வந்து தவேக தலைவர் விஜய் மேலே ஒரு விவாகரத்து மனுவை அப்ளை பண்ணுறாங்க. அதில் அவங்க மென்ஷன் பண்ண சில விஷயங்கள் இன்றைக்கி வரைக்கும் சர்ச்சைக்குரிய விஷயங்களாக இருந்தாலுமே, இந்த விஷயம் அப்படி அஃபீஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தை தவேகாவோட சட்டத்தரப்பு இன்றைக்கி வந்து கண்டுபிடிச்சி வெளியிட்டிருக்காங்க. அதாவது அன்அஃபீஷியலாக சங்கீதா தரப்பில் தான் இந்த விஷயம் வெளியிடப்பட்டிருக்குது. இதுக்கு முழுக்க முழுக்க சங்கீதா தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும், இந்த விவாகரத்து வழக்கு அப்படிங்கிறது ரொம்பவும் மீடியாவோட தலையீடு இல்லாமல் ரொம்பவும் ரகசியமாக நடக்க வேண்டியது. இதை யார் அப்படி வெளியிட்டவங்க மேலே நீங்கள் சட்ட நடவடிக்கை ஏதாவது எடுத்தீங்களா அப்படிங்கிற பல்வேறு குற்றச்சாட்டை இன்னைக்கு தவேகாவோட சட்ட வக்கீலான ஆதித்ய சோழன் வந்து இன்னைக்கு முன் வச்சிருக்கிறாரு. அவருடைய ஹைகோர்ட்டில் அவர் போட்ட அந்த ரைட் டு ஆக்ட் பெட்டிஷன் வந்து அப்படியே வந்து மாவட்ட அமர்வு நீதிமன்றத்துக்கு மாட்டப்பட்டு இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப தீவிரமாக விசாரிக்கப்பட்டுக்குது. இது வந்து முழுக்க முழுக்க இந்த மாதிரி ஒரு அரசியல் சூழலில் இதை வந்து அவருடைய இமேஜை வந்து காலி பண்ணணும் அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக நடத்தப்பட்ட சதி அப்படிங்கிற விஷயத்தையும் அவருடைய சட்ட வக்கீலான ஆதித்ய சோழன் வந்து வெளிக்கொண்டு சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த நிலையில் இப்போ வந்து த்ரிஷா பேசின ஒரு விஷயம் தான் இப்போ வந்து ரொம்ப வைரலாக போயிருக்கு. ஆமாம், நான் கர்ப்பமாக தான் இருக்கிறேன், அதுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம், அந்த வீடியோ தான் இப்போ வைரலாக போயிட்டுருக்கு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பொறுத்த முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தில் அவங்களுடைய மனுவில் குறிப்பிட்டிருக்க மாதிரி ஏதோ ஒரு நடிகை கூட திருமணத்தை மீறிய தகாத உறவில் இருக்கிறாரு, அழுத்தம் கொடுக்குற பட்சத்தில் அந்த நடிகையோட பேரை நான் கண்டிப்பாக வெளிக்கொண்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி சங்கீதா விஜய் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மீடியாவோட எந்த தலையீடும் இல்லாமல் இந்த விஷயம் வந்து ரொம்ப ப்ரைவேட்டாக இது நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மனுவில் அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. அப்படி நீங்கள் குறிப்பிட்டிருக்கிற பட்சத்தில் எந்த விதத்தில் உங்களுடைய அந்த மனு வந்து அஃபீஷியலாக ப்ரெஸ்ஸுக்கு ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னா இதுக்கு யார் காரணம் அப்படிங்கிற கேள்வி தான் இன்றைக்கி கேட்டுக்கிட்டு வராங்க. இந்த விஷயம் இப்போ சமூக வலைதளத்தில் ரொம்பவும் வைரலாக போயிட்டுருக்குது. கோர்ட்டுக்கு கண்டிப்பாக சங்கீதா விஜய் வந்து பதில் சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற விஷயம் ஒரு பக்கம் பரபரப்பை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து த்ரிஷா வந்து பேசியிருக்கிற விஷயம் வந்து இன்னும் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. ஆல்ரெடி த்ரிஷாவுக்கும் பார்த்திபனுக்கும் போயிட்டு இருந்த சர்ச்சைக்கு அவங்க வந்து பார்த்திபன் மேலே கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கல்யாணத்துக்கு அவங்க போயிருந்தப்போ பார்த்திபன் மகளோட நிறைய செல்ஃபி மற்றும் ஃபோட்டோஸ் எடுத்தது வந்து ஆடு பக குட்டி உறவா அப்படிங்கிற மாதிரி நிறைய விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. நடிகைங்களே ஒரு போர்வையில் தான் திரியிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களும் முன்வைக்கப்பட்டிருந்தது. அது மட்டும் கிடையாது, பார்த்திபனுக்கும் த்ரிஷாவுக்கும் நடந்த விஷயங்களில் நிறைய பேசப்பட்டது. அதாவது உங்களுக்காக நான் எவ்வளோ செஞ்சுருப்பேன், அது மட்டும் இல்லாமல் ஒரு நடிகை அப்படிங்கிற பட்சத்தில் அதை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு குடும்பத்தை அழிக்க பார்க்கறது நல்லாவா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய வார்த்தைகளை பார்த்திபன் சார் விட்டுருந்தாங்க. இந்த நிலையில தான் ஆமாம், நான் கர்ப்பமாக தான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னாடி த்ரிஷா பேசின விஷயங்கள் தான் இப்போ வைரலாக போயிட்டுருக்கு. அவங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பழைய வீடியோவில் திருமணம் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் சாதாரண விஷயம் கிடையாது. நான் எந்த அளவுக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் ஹீரோயினாக நீடிக்க முடியுமோ அது வரைக்கும் நீடிப்பேன். அதுக்கப்புறமேல தான் நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற முடிவே எடுப்பேன் அப்படிங்கிற விஷயத்த இப்போலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்களுடைய பழைய வீடியோஸ்லேயே சொல்லியிருந்தாங்க. அதில் அவங்க சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, என்னுடைய ரசிகர்கள், எனக்கான ரசிகர்கள் என்னை ஒரு ஹீரோயினாக பார்க்குற வரைக்கும் இந்த இண்டஸ்ட்ரியில் நான் ஹீரோயினாக நடிப்பேன். அப்போது அது வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் கல்யாணம், திருமணம், குழந்தைகள் அப்படிங்கிற ஒரு அங்கத்துக்கு இடமே கிடையாது. என்னைக்கு என்னுடைய ஹீரோயின் அந்தஸ்து அப்படிங்கிறது போகுதோ அப்போ நான் கண்டிப்பாக சினிமா துறையை விட்டு விலகிடுவேன். கண்டிப்பாக சினிமா துறையை விட்டு விலகினாலும் நான் வந்து ஒரு டெக்னீஷியனாக இதை பணியாற்ற ஆரம்பிப்பேன். நிறைய வேலைகள் வந்து சினிமா துறையில் இருக்குது, முகம் காட்டாத நிறைய வேலைகள் இருக்குது. அதில் நான் வந்து என்னுடைய பங்களிப்பை கொடுக்க ஆரம்பிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த ஸ்டேஜில் மட்டும்தான் என்னுடைய திருமணம் அப்படிங்கிறது பற்றி நான் யோசிப்பேன். என்னுடைய திருமணம் அப்படிங்கிறது கணவன் மனைவி இப்போ கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துலேயே டிவோர்ஸ், அப்புறமேலு குழந்தைங்களுக்காக வாழணும், ஹஸ்பண்டுக்காக வாழணும், சொசைட்டிக்காக வாழணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கட்டான சூழ்நிலையில் நான் மாட்டிக்க விரும்பலை. கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது இதயம் சம்மந்தப்பட்ட விஷயம். இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இந்த முடிவை நம்மளுடைய பெற்றவங்களோ நாமளோ மட்டும் எடுக்க முடியாது. இதுக்கு வந்து தகுந்த கால நேரமும் நமக்காக ஒருத்தர் அப்படிங்கிறவரும் வரணும். அதுக்காக எவ்வளோ காலம் வந்து பொறுமையாக இருந்திருந்தாலும் அதுக்கு வந்து அந்த வெயிட்டிங் டைம் அப்படிங்கிறது ஒர்த்து தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, த்ரிஷாவோட பழைய வீடியோ ஏன் இந்தளவுக்கு வைரலாக போகணும் அப்படிங்கிறதுக்கு காரணமே த்ரிஷாவோட அம்மாவான உமா கிருஷ்ணன் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி த்ரிஷாவுக்கு மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் ஒரு வீடியோ ரீல்ஸ் வந்திருக்குது. அதுக்கு அவங்க லைக் பண்ணியிருக்கிறத தொடர்ந்து தான் கன்ஃபார்மாக த்ரிஷாவுக்கு மேரேஜ் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இதுக்கு மேலே எந்த மூவிஸ்லையும் நடிக்க மாட்டாங்க. அவங்க வயிறு கொஞ்சம் பல்ஜாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து விஷயங்கள் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் போய்
போயிட்டுருக்குது. இதுக்கு காரணம் அவங்களுடைய அம்மாவான உமா கிருஷ்ணன் வந்து அவங்களுக்கு மேரேஜ் அப்படிங்கிற ஒரு ரீல்ஸை லைக் பண்ணது தான். இதில் ஒரு முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்த மாதிரி தான் ஆர்த்தி ரவி என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சரோட வீடியோவை லைக் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஒரு பெண்ணை ஏமாத்துற ஒரு ஆண் கண்டிப்பாக இன்னொரு பெண்ணை ஏமாத்துறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடாது. நீ வந்து ஒரு சீட்டிங் பர்சன் கூட தான் வாழ்கிற அப்படிங்கிற மறந்துடாத அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த அந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் சொல்லியிருப்பாரு. அதை வந்து நம்ம ஆர்த்தி ரவி லைக் பண்ணியிருப்பாங்க. அது சமூக வலைதளங்கள்லாம் வைரலாக போச்சு. அதுக்கு காரணமே அதுக்கு உடனே ஜெயம் ரவியும் கெனிஷாவும் ரியாக்ட் பண்ணது தான். அதே மாதிரி உமா கிருஷ்ணன் அந்த வீடியோவை லைக் பண்ணது அப்படிங்கிறது இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் பல மாதிரி ஒரு சர்ச்சைகளை ஏற்படுத்திடுது. இதுக்கு மேலே த்ரிஷா வந்து எந்த படங்களையும் நடிக்க மாட்டாங்க. முக்கியமாக இந்த ஜனநாயகன் படம் அப்படிங்கிறத விட இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் த்ரிஷா மேக்ஸிமம் நடிக்க மாட்டாங்க, இண்டஸ்ட்ரிக்கு பக்கம் வரமாட்டாங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் முன்வைக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் டைரெக்டாக வந்து இப்போது சிவி சண்முகம் ஏடிஎம்கே சேர்ந்த ஒரு எம்பி வந்து இன்னைக்கு நயன்தாராவை ரொம்ப மோசமாக தரக்குறைவான வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசியிருந்தாருல்ல, அந்த விஷயத்துக்கு சப்போர்ட்டாக இன்றைக்கி த்ரிஷா வந்து பேசியிருக்காங்க. பெண்களுக்கு ஏதாவது ஒன்று அவங்கள தரக்குறைவாக பேசுகிறாங்க, கீழ்த்தரமாக பேசுகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கண்டனம் தெரிவிக்க மாட்டீங்க, யாரும் எதுவும் சொல்ல மாட்டீங்க. ஆனால் ஒரு பெண்ணை அவமானப்படுத்துகிறாங்க, தரக்குறைவாக பேசுகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் குரல் கொடுக்காத எல்லா நபர்களுமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கோழைத்தனமானவர்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமாக த்ரிஷா வந்து பேசியிருந்தாங்க. அதுக்கு காரணம் ஒரு பெண்ணை எந்த அளவுக்கு விமர்சனம் செய்ய முடியுமோ, அவமானப்படுத்த முடியுமோ இன்னைக்கு இந்த சோஷியல் மீடியா அந்த வேலையை பண்ணிட்டு இருக்குது. ஆனால் அதுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கறதுக்கு ஒருத்தரும் இல்லை அப்படிங்கிறதா என்னுடைய வருத்தமே. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய சமகால நடிகர் நடிகைகளே இதுக்கு இந்த விஷயங்களுக்கு ரியாக்ட் பண்ணாத இருக்கிறதும், ஆனால் இன்னைக்கு இருக்கிற அந்த ஆளுங்கட்சி ஆளுங்களுக்கு சாதகமாக பேசுறதும் பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. இந்த முட்டாள்தனமான விஷயங்களுக்கு நான் ஏன் ரியாக்ட் பண்ணுறேன் சில நேரங்களில் எனக்கே புரியறதில்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ரொம்ப உன்னிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கிறது பார்த்திபன் சார் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு வீடியோவில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோடி கொடுத்தாலும் நான் சாகிற வரைக்கும் எந்த கட்சிக்கு ஆதரவாகவும் நான் பேச மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. அந்த விஷயத்தை சுட்டி காட்டி தான் த்ரிஷா பேசியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு இது ஒரு சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. இதுக்கு முக்கியமான விஷயமான உமா கிருஷ்ணன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என் பொண்ணை பற்றின வர விமர்சனங்களை நான் வந்து காது கொடுத்தே கேட்கறது கிடையாது. இப்போ கிடையாது, அவள் எப்போ இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தாலோ அப்போலேருந்தே அவளுடைய இன்டர்வியூஸ் ஆகட்டும், அவளுடைய அந்த சினி லைஃப்பை பற்றின எந்த விதமான இன்டர்ஃபியரன்ஸுமே எனக்கு கிடையாது. ஏன்னா அவள் ஒரு மெச்சூர்டு பர்சன். அவளுக்கு என்ன எது எப்போ கிடைக்கணும் அப்படிங்கிறதுல அவள் ரொம்ப ப்ரீ பிளான்டாக இருப்பாள். ஸோ வந்து நான் த்ரிஷாவுக்கு எந்த விதமான அட்வைஸுமே பண்ணுறது கிடையாது. ஒரு டீனேஜர் தாண்டின அப்புறமே அவள் வந்து அவளா செல்ஃப் கேர் பண்ணிக்கிறதுல ரொம்பவும் கவனமாக இருக்கிற பட்சத்தில் குழந்தைக்கு நான் எதுவுமே சொல்கிறது கிடையாது. த்ரிஷாவை நான் அப்படி தான் வளர்த்தேன், அவள் அப்படி தான் இருக்கிறா. ஸோ வந்து எனக்கு அவளுடைய ப்ராட்டப்பில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. தேவையில்லாத நான்சென்ஸ் விஷயங்களுக்கு நான் வந்து தலை சாகிக்கிறது அதுக்கு பதில் கொடுக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. இந்த மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் நான் காதில் போட்டுக்கிறது கூட கிடையாது. த்ரிஷாவை பற்றி எனக்கு தெரியும், எனக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசியிருக்காங்க.